உப்பு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். இதில் மசாலா ஐட்டம் சேர்த்த போகிறோம். என்னென்ன அப்படின்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள். நீங்கள் என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஒரு 15 to 20 முந்திரி சேர்த்திக்கோங்க. இது வந்து தனியாக பேஸ்ட் பண்ணியும் அரைக்கலாம், அல்லது ஊற வச்சு அரைச்சும் போட்டுக்கலாம். நான் வேக வச்சோம் அப்படின்னா இது வேறு மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். இதை வந்து மூடி வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க நல்லா. நம்ம அதுக்குள்ளே வந்து பன்னீரை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் வீட்டில் மேக் பண்ண பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரே இடத்துல ஊற்றாதீங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக நம்ம இந்த எண்ணெய் நம்ம கிரேவிக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னீர் மட்டும் தனியாக டேஸ்ட் வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து மசாலா கலக்கிறக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மட்டும் சேர்த்தி கொஞ்ச நேரத்துலையே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சிங்க அப்படின்னாலும் என்ன ஆயிரும், பன்னீர் வந்து ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கறியாயிரும், கருப்பாக போயிடும். அதனால் வந்து கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடாகட்டணும். ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெந்தண்ணியில் போட்டு அப்படி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கிளறினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாஃப்டாயிரும். கட் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வெந்தண்ணி வச்சு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசரில் போட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப கெட்டியாயிரும். அதெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு தான் அந்த பன்னீரை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். நான் இதை வீட்டில் அப்போவே செஞ்சு அப்போவே செய்கிறதுனால உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையாமல் இருக்குது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை வந்து கிளறி வச்சுட்டேன். கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், முந்திரி எல்லாம் வெந்துருச்சு. அது நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி ஓரளவுக்கு ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. தக்காளியிலையும் தண்ணி வரும். வெங்காயம் வேகிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணுறோம். கிளறி விட்டு மூடி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா தக்காளியும் வெங்காயம் வெந்துடணும். முந்திரி வேகலைனாலும் பரவாயில்ல, அது ஊறி இருக்கும். வெந்தண்ணியில் ஊறின மாதிரி அது ஊறி இருக்கும். நம்ம இப்போ சப்பாத்தி மேக் பண்ணுறதை பார்க்கலாமா? நான் 1 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவும் எடுத்துக்கோங்க, கடையில் எடுத்த மாவும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது டேஸ்ட் பிடிக்குமோ அந்த பிராண்டட் மாவு கூட வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து பிணையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தணும். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கோங்க. குருமாவில் கூட கம்மியாக வச்சுக்கலாம். அப்போனா தான் உங்களுக்கு வந்து நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிக்கும் சப்பாத்தி. இப்போ அடுத்தது நம்ம முக்கியமாக என்ன சேர்த்த போகிறோன்னா இப்போ எண்ணெய் சேர்த்தணும். நம்ம பிணைஞ்சி எண்ணெய் சேர்த்துறதுக்கு முன்னாடி முதல்ல வரமாவுலேயே வந்து எண்ணெய் சேர்த்தி
அதை வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தொளிச்சு நம்ம வந்து பிணையணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயும் உப்பும் நல்லா மாவில் வந்து மிங்கிள் ஆயிடணும். ஒரே இடத்துல இருக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பால் ஆடையும் பாலும் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துனிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் இதுக்காக தனியாக ஒரு டம்ளர் பால் காய்ச்சி அதை ஊற்றிருக்கிறேன். அந்த ஆடையோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு மட்டும் பால் ஊற்றுங்க, பூரிக்கு ஊற்றாதீங்க. அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. எண்ணெயில் பொரிக்கும்போது பால் ஸ்மெல் வேறு மாதிரி அடிக்கும். சப்பாத்திக்கு மட்டும் பால் ஊற்றுங்க. இப்போ அந்த தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, அது தண்ணியை வடிச்சிட்டு ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு ஊற்றுனீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார்லேருந்து தெரிச்சிரும். நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு அந்த கெட்டியாக இருக்கிறத மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரைண்ட் விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கலாம். நான் தண்ணி கம்மியாக ஊற்றுனதுனால நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இருந்தாலுமே நீங்கள் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் ஊற்றி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது பெஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கோங்க. கிரேவி நம்மளுக்கு பத்தாது இல்லையா, அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். தேங்காய் சேர்த்தாமையும் அரைச்சி ஊற்றி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். நான் பசங்க ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறதுனால கிரேவி பத்தாது அப்படிங்கிறதுனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா தண்ணி வெளியில் வராமல் அரைச்சிக்கோங்க. பார்த்து அரைங்க. நல்லா ஆற விட்டுருங்க தக்காளியை. இப்போ நம்ம அந்த கிரேவியை வந்து தாளித்து விட போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பன்னீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும், வெயிட் பண்ணுங்கள். பட்டை, கிராம்பு, நீங்கள் ஸ்பைசஸ் நிறையா பிடிக்கும் அப்படின்னா நிறையா சேர்த்திக்கோங்க. இது பசங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால வந்து நான் அந்த வாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் நிறையா சேர்த்திக்கிறதுனால சேர்த்திக்கோங்க. அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த விழுதை ஊற்றுறோம்.
நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துல, அதனால் வந்து கிரேவி வந்து நம்ம கெட்டியாகவே இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை சேர்த்தாதனால நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து என்ன ஆகாதுன்னா கெட்டி ஆகாது. அதனால் கரெக்டான அளவாக கிரேவி சேர்த்திக்கோங்க. கிரேவிக்கு கணக்காக தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, அதிகமாக சேர்த்த வேண்டாம் தண்ணி. அப்புறம் ரொம்ப தண்ணியாட்ட போயிடும், சப்பாத்திக்கு டேஸ்ட் இருக்காது. தண்ணியாட்டம் இருந்தால் தோசைக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் வந்து அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கெட்டியாகாமல் போயிடுச்சு அப்படின்னா சப்பாத்திக்கு நல்லா இருக்காது கிரேவி. நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. மூடி வச்சுருங்க. அந்த கிரேவி வந்து கொதிக்கும்போது மேலே தெறிக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூடி வச்சு வேக வச்சுருங்க. அந்த வேத்து உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓப்பனில் வச்சிங்கன்னா அது கொதிக்கிறதுக்கு வந்து தெரிச்சு விழுகும். அதனால் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ தான் பபிள்ஸே வருது. நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பன்னீரை போட போகிறோம். ஆல்ரெடி இதில் ஒரு வீடியோ இதே மாதிரி போட்டிருப்பேன். அதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பேன். அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோவையும் பாருங்கள், அந்த வீடியோவையும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. 2 வீடியோ பன்னீர் கிரேவி நான் போட்டிருப்பேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சதுனால நான் இதையும் அப்லோட் பண்ணுறேன். கூடவே வந்து சப்பாத்தி அடிக்கடி வந்து எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து சப்பாத்தி எது மாதிரி மேக் பண்ணுறதுன்னு நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். கிரேவியோடு ஒன்றா சப்பாத்தி காட்டுறீங்க, ஆனால் சப்பாத்தி மேக்கிங் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இதில் சப்பாத்திக்கு வந்து பால் ஊற்றி நான் வந்து செஞ்சுருக்கிறேன். நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு பதிலாக வெண்ணெயும் போடலாம். வெண்ணெய் போடுறத விட பால் ஒரு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா அது பிக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பூரிக்கு ஊற்றிடாதீங்க, திரும்ப நான் சொல்கிறேன். பூரிக்கு ஊற்றிட்டு டேஸ்ட்டு நல்லால அப்படின்னு சொல்லிடாதீங்க. சப்பாத்திக்கு மட்டும் பால் ஆடையோடு ஊற்றுங்க. பால் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து ஒரு 2 டம்ளர் காட்ட தண்ணி ஊற்றினேன். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்கும்போது தான் அதனோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் போடுங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெந்ததுனால உங்களுக்கு பச்சை வாசனை வராது. இருந்தாலும் நல்லா கொதிக்க வரைக்கும் விட்டுட்டு பன்னீரை வந்து நம்ம கிளறி வச்சுருக்குறோம் இல்லையா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு கிளறி வச்சுருக்குறோம். அந்த பன்னீரை வந்து உள்ளே எடுத்து போடுங்க. தனித்தனியாக ஒரு 4 நாளாக எடுத்து போடுங்க. அப்படின்னா தான் வந்து ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொட்டுனிங்கன்னா ஒரு சைடாக போயிடும். அதனால் எடுத்து அங்கங்கே போடுங்க. இதில் வந்து நீங்கள் முட்டையோட சுற்றி முட்டை கிரேவியும் பண்ணலாம். இது பன்னீருக்கு பதிலாக வந்து முட்டை கிரேவியும் ட்ரை பண்ணலாம்.
நம்ம இப்போ வந்து அது தண்ணி தொளித்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி தொளித்து பிணைஞ்சதை காட்டல. நீங்கள் நல்லா வெந்தண்ணி ஊற்றி தொளித்து பிணைஞ்சு நீங்கள் உருண்டை சேர்த்தி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு உருட்டுற அளவுக்கு வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. தூக்கி தூக்கி அடிக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் தூக்கி அடித்து பிணைய முடியல அப்படிங்கும்போது இப்படி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் தூக்கி அடிக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சேஃபில் வந்துடும். இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே போட்டு தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் சுட்டுகிட்டே இருக்க நல்ல சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சுட்டுட்டு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறது, தட்டத்தில் எடுத்து வைக்கிறத விட ஹாட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா ஈக்குவலாக வெந்துடும். உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வேகாதது எல்லாமே ஹாட் பாக்ஸில் போடும்போது வந்து நல்லா வெந்துடும். அதனால் வந்து நீங்கள் சப்பாத்தி சுட்டால் மட்டும் ஹாட் பாக்ஸில் போட்டு வைங்க. அந்த வேக்கிறக்கும் மேலே சூடாக சப்பாத்தி போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற சப்பாத்தியெல்லாம் நல்லா வெந்துடும். நீங்கள் புரோட்டா கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா புரோட்டாவை எடுத்து ஹாட் பாக்ஸில் தான் போடுவாங்க. ஏன்னா கார்னரெல்லாம் வேகலை, சென்டரில் வேகலை அப்படின்னாலும் அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து கொஞ்சம் வெந்துடும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து அவங்க வந்து சப்பாத்தி வந்து உங்களுக்கு ஹாட் பாக்ஸில் போடுவாங்க. அதே மாதிரி புரோட்டாவை வந்து ஹாட் பாக்ஸில் போடுவாங்க. அதே மாதிரி சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பால் ஊற்றி சாஃப்ட்னஸ் வர்றதை விட பால் ஊற்றாதவங்களும் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உள்ள லேயர் பிரிக்கலாம். இந்த மாதிரி பால் ஊற்றுனீங்க அப்படின்னா இப்படி பிரிச்சிங்கன்னா உள்ள லேயரே வரும், மேலே தூக்கிட்டு வரும். செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டைமும் சப்பாத்தி இப்படி தான் மேக் பண்ணுவேன். இதில் பால் சேர்த்துனேன் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்தியும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்திக்கோங்க. நான் வந்து இதில் எண்ணெயே சேர்த்தாம தான் நான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கேளுங்க. நான் வேணால் ரெடி பண்ணி போட்டு விடுறேன். உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக எது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு போட்டு விடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவில் பார்க்குறக்கு தான் இப்படி இருக்குது. நேரில் நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் அடிக்கடி மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவேன். சப்பாத்தி பால் ஊற்றி ஒரு டைம் ட்ரை பண்ணுவேன், வெண்ணெய் ஊற்றுவேன், சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சும் செய்வேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் செய்யும்போது ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எது நல்லாயிருக்கு, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியும். ஒரு சிலது சொதப்போம். கம்மியாக செய்யும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டு தான் வந்து அதிகமாக செஞ்சேன் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாமே. அதனால் வந்து செய்யும்போது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நிறையா செய்யுங்க. நம்ம சும்மா இருக்கிறப்ப கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு விசிட்டர்ஸ் வர்றப்போ வந்து நம்ம வந்து நிறையா செஞ்சு போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. பன்னீரும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு நான் எண்ணெயே ஊற்றலைங்க.
எண்ணெய் ஊற்றாமல் டயட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள்.